இங்கே பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா இது ஒரு விதை சந்தையாக இருக்குது. அப்படியே சந்தை மாதிரி தான் இருக்குது. சந்தை கடையில் அப்படியே சத்தம் கேட்டுகிட்டு இருக்கும். என்ன அது இதுன்னு வாங்குவாங்க பார்த்தீங்களா. இப்போ வந்து குமரன் நகர் பக்கத்தில் வயலூர் ரோட்டில் ஒரு சந்தை நடக்கும். நாச்சிக்குறிச்சி சந்தை, குழுமணி சந்தை, மருதண்டாக்குறிச்சி சந்தை, ஜீயபுரம் சந்தை நடக்கும். அதுபோல் மக்கள் ஆர்வமாக இங்கே வந்து வாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் நிறையா வந்து சிவபாலன் சார் வந்து நிறைய ஐஏஎஸ் அலுவலர்களுடன் மத்திய அரசு இணைந்து சில திட்டங்கள் வச்சுருக்காரு. இப்போ கூட இப்போ நம்ம மத்திய அரசின் பட்ஜெட்டில் வந்து 10,000 இயற்கை வேளாண் மையங்கள் உருவாக்கப்படும். விவசாயிகளை ஊக்குவிக்கிறோம். 2 கோடி மேலும் விவசாயிகளை ஊக்குவிக்கிறது நிறையா நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. இயற்கை மேலாண்மையை நோக்கி, இயற்கை விவசாயத்தை நோக்கி, இயற்கை அங்காடியை நோக்கி மக்கள் சென்று கொண்டிருப்பது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இந்த கரிகாலன் பெயரில் வந்து மாமன்னர் கரிகாலன் கல்லணை கட்டிய கரிகாலன் பெயரில் வந்து நிச்சயமாக ஒரு நீர்ப்பாசன பயிற்சி மையம் அமைக்கிறதுக்கு நானும் எங்களால் முடிந்த உதவியை செய்வோம் என்று நான் கூறிக்கொள்கின்றேன். இதற்காக வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வருகை புரிந்து இவ்வளோ அழகாக உங்கள் குழந்தைகளையும் கூட்டு வந்து பார்த்துக்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நன்றி ஐயா, நன்றி, வணக்கம். இந்த சந்தையை நாங்கள் மாதம் நடத்துவதாக திட்டமிட்டுள்ளோம். பின்னர் அந்த எந்த இடம் நடக்கும் அப்படியே சோசியல் மீடியாவில் போட போகிறோம். 4வது சனிக்கிழமை இல்லை 2வது சனிக்கிழமை இருக்கும். இந்த சந்தையில் நிறைய பேர் வருவாங்க. காயும் கொண்டு வருவாங்க, கீரையும் கொண்டு வருவாங்க. மாதம் அடுத்த மாதத்திலிருந்து மாதம் நடக்கும். அது எந்த இடங்கிறத நாங்கள் சொல்கிறோம். அடுத்தபடியாக நம்ம உங்களுக்கெல்லாம் தெரிந்த முகம் கஜோல், அவங்க வந்து நிறைய இயற்கை விவசாய பொருளாக இருந்தாலும் சரி, மதிப்பு கூட்ட பொருட்களாக இருந்தாலும் சரி, இயற்கை விவசாயம் இருந்தாலும் சரி, எங்கே வேணுமாலும் பல இடங்கள் இருக்காங்க. சுற்றுச்சூழல் ஆர்வலர். அவரை உங்களிடையே ஒரு 5 நிமிடம் அவர்களை பற்றியும் அவருடைய நிறுவனத்தை பற்றியும் அவர் செய்துவிட்ட பயணியை பற்றியும் உங்களிடையே விளக்குவார். அனைவருக்கும் காலை வணக்கம். ஆக்சுவலி இந்த ப்ரோக்ராம் சோழ தேசத்தில் விதை திருவிழா, அதுக்கும் எனக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிகழ்வு இங்கே இருக்க உங்களுக்கு எல்லாருக்குமே இருக்கும்னு நினைக்கிறேன். இருக்குது தானே? இப்படி கொஞ்சம் இருந்தது தானே? சார் வந்தோடனே வாங்க மேலே வாங்க உட்கார. சார் என்னத்துக்கு சார்? நான் இல்லை நீங்கள் வாங்க அப்படின்னாரு. இது வந்து ஒரு கரெக்டான ஒரு தருணம் தான் அப்படிங்கிறது எனக்கு ஒரு சந்தோஷம். ஏன் அப்படின்னா, நான் வந்து இங்கே திருச்சி கண்டோன்மெண்ட்டில் கேம்பியன் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் பூமாலை வணிக வளாகம் அப்படின்னு சொல்லி ஒரு வளாகம் இருக்குது. தெரியுமா? அது யாருக்காவது தெரியும்? அந்த வளாகத்தோட சிறப்பு என்னென்னா, இந்த மாதிரி இயற்கை கைவினை பொருட்கள், இயற்கை பொருட்கள் அதிலெல்லாம் வந்து உற்பத்தி பொருட்களை சுய உதவிக்குழு மூலம் தயாரிக்கப்படக்கூடிய விற்பனை பொருட்களை விற்பனை செய்வதற்கு அரசாங்கத்தால் ஒரு கட்டடம் அமைச்சு அதில் வியாபாரம் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. 11 வருடம் நான் போராடி அந்த இடத்துல வந்து எங்களுக்கு ஒரு கடை வேணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டபோது மதிப்புக்குரிய மாவட்ட ஆட்சியர் வந்து 2017 எங்களுக்கு ஒரு கடை ஒதுக்குனாங்க. அப்போ அந்த கடை ஒதுக்குனதுக்கு போது நாங்கள் அதில் என்ன வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு யோசனை பண்ணோம். அப்போ ஒரு யோசனை வந்தது, நம்மளை தான் எல்லாரும் இயற்கைக்கு விரோதமானவர்கள், இயற்கைக்கு விரோதமாக இவங்க இருக்காங்க, முரண்பாடான பிறப்பாக இருக்காங்களேன்னு அவங்களாம் சொல்கிற போது எங்களுக்கெல்லாம் ஒரு ஆர்வம் வந்தது. இயற்கையோடு நம்மளும் சேர்ந்து ஏதாவது ஒன்று பண்ணணும். ஏன்னா இந்த சமுதாயத்துக்கு நம்ம வந்துட்டோம், ஏதோ வந்தோம் போனோம் அப்படின்னு இல்லாமல் ஏதாவது செய்யணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கும் போது ஒரு ஆர்வம். அப்போ தான் கொரோனா டைம் வந்தது. அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அப்போ தான் வந்து இந்த இயற்கையோடைய மதிப்பை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு இல்லையா? எத்தனை பேர் வீட்டில் கருவேப்பிலைனா என்னன்னு தெரியாது, இன்னமும் கொத்தமல்லினா என்னன்னு தெரியாது, மிளகானா என்ன? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன். ஏன்னு கேட்டால் அம்மா போய் வாங்கிட்டு வந்துடுவாங்க. வீட்டில் ரோட்டில் காய்கறி வரும், வாங்கி போட்டுருவாங்க. நம்ம சாப்பிடும் போது வாயில் மாட்டும் போது மட்டும்தான் கருவேப்பிலைனா என்னன்னு தெரியும். அது என்ன பண்ணுவோம்? துப்பி அங்கே வச்சுருவோம். இன்னமும் வீட்டில் அது ஒரு ஃபேமிலியிலே நிறைய பேர் அதை என்கரேஜ் பண்ணுறாங்க. தட்டில் பார்த்தா மிளகா, கருவேப்பிலை, வெங்காயம் இதெல்லாம் ஒதுக்கி வைக்கிற அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. அப்போ தான் நிறைய பேருக்கு வந்து இதெல்லாம் இருக்கா, வெங்காயம்னு சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் ஒரு விஷயம் இருக்காங்கிறதே தெரிய வந்த சமயம். அப்போது நாங்கள் வந்து ஒரு டைமில் காலையில் 10லேருந்து 12 வரைக்கும் கடை திறக்கலாம்னு சொல்லி எங்களுக்கு பர்மிஷன் கொடுத்துருந்தாங்க. நான் ஃபஸ்ட்டு அங்கே மூங்கில்ல கைவினை பொருட்கள் தான் நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம். மூங்கில்ல தயாரிக்கக்கூடிய கைவினை பொருட்கள், அதாவது என்னென்ன வாட்டர் ஜக்கு,
ஃபோட்டோ ஃப்ரேம்ஸு, லேம்ப் ஷேட்ஸு, டம்ளரு, இது மாதிரிலாம் நாங்கள் பண்ணோம். ஏன் பண்ணோம் அப்படின்னா, நான் முதவே சொன்னேன், இயற்கையோடு சேர்ந்து நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும். நம்மளை தான் வேறு மாதிரி இயற்கைக்கு முரண்பாடுன்னு சொல்கிறாங்க, நம்ம ஏதாவது இந்த சமுதாயத்துக்கு விட்டுட்டு போகணும்னு சொல்லிட்டு இயற்கை சம்மந்தமானதை மூங்கில் பொருள் தான் செஞ்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் யோசிக்கும் போது நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா, அப்போ அந்த பொன்மலை சந்தையெல்லாம் பேன் பண்ணியிருந்தாங்க. அப்போ எங்களுடைய வளாகத்துக்கு நிறைய பேர் வந்து க்ரோ பேக்ஸ் வேணும், செடி வேணும், மண் வேணும், ஏன்னா நாங்கள் வீட்டிலேயே இதெல்லாம் தயாரிச்சுக்கிறோம். ஏன்னா தக்காளி விலை அப்போ கூட சந்தையில் போய் நம்ம நின்னோன்னா ரஷ்ஷாக இருக்கிற சமயமாக இருந்தது. அப்போ நான் யோசித்தேன், ஏன் நம்மளும் இதை மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணால் என்னன்னும் போது தான் அங்கே பூமலை வணிக வளாகத்திலேயே நாங்கள் ஒரு சின்ன ஒரு தோட்டம் அமைச்சோம். சின்ன தோட்டம் 10க்கு 10 தான் அமைச்சு, அதுக்குள்ளே எல்லாமே பார்த்திங்கன்னா மூலிகை சம்மந்தமான செடிகள் எல்லாம் அதில் உருவாக்க ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியானதுக்கு அப்புறமேலா மண்புழு உரம் தயாரித்தல், தேங்காய் உரம் தயாரித்தல், பஞ்சகாவியா தயாரித்தல், மீன் அமிலம் தயாரித்தல், இயற்கை பூச்சி விரட்ட, இதெல்லாம் போய் நாங்கள் படிக்கும் போது இந்த இயற்கை நமக்கு எவ்வளவோ கொட்டி கொடுத்துருக்கு இல்லையா? ஒரு தங்கமோ ஒரு வைரத்தையோ நம்ம எங்கேருந்து, நம்ம இந்த இயற்கையிலேருந்து தான் அதை எடுக்கிறோம். அதே போல் இயற்கை வந்து நமக்கு எல்லாமே கொட்டி கொடுத்துருக்கு. விலை மதிக்க முடியாத காய்கறிகள், இயற்கை சார்ந்த நம்ம பழங்கள் எல்லாமே நமக்கு கொடுத்துருக்கு. ஸோ அப்போ நாங்கள் என்ன பண்ண ஆரம்பித்தோம், இதெல்லாம் தயாரித்து விற்பனை மட்டும் நான் செய்யவே இல்லை. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, என்கிட்ட வராங்க, ஒருத்தர் வந்து மண்புழு உரம் இருக்கா அப்படின்னா, மண்புழு உரம் இருக்கு, இந்தாங்க எவ்வளோ, 30 ரூபா நம்ம கொடுக்கவே இல்லை. இந்த மண்புழு உரத்துடைய பயன் என்ன, இது எவ்வளோ போடணும், இது போடுறதுனால என்ன பயன் இருக்குங்கிறத எல்லாருக்கும் நாங்கள் வாங்குறது ஒரு 30 ரூபா. ஆனால் நான் கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் அவங்கள்ட்ட அதை பற்றி விளக்கம் கொடுப்பேன். வாங்கணும் விற்கிறோங்கிறது வந்து அதுதான் வியாபாரம். வியாபார நோக்கத்தோடு நான் இல்லவே இல்லை. அதையும் தாண்டி இயற்கைக்கு நான் என்ன, எத்தனையோ பேருக்கு இன்றைக்கி வெளியே சொல்லுவாங்க, இந்த மாதிரி இவங்க சொன்னாங்க, இதை பற்றி சொன்னாங்கன்னு. அப்படின்னும் போது கஜோல்னு சொல்கிறாங்களோ இல்லையோ, அந்த ஷாப்பில் ஒரு திருநங்கை இருந்தாங்கப்பா, அவங்க தான் இதை பற்றிலாம் சொன்னாங்கப்பா அப்படின்னு. அதுக்கப்புறம் அப்படியே நம்மாழ்வாரை பற்றி கொஞ்சம் நிறைய படிக்க ஆரம்பித்தேன், மதிப்புக்குரிய அவருடைய இதெல்லாம் படிக்க போகும்போது நம்ம மண்ணுடைய தரம் எந்த அளவுக்கு கெட்டு போயிருக்கு, அதில் வந்து எந்த அளவுக்கு இப்போ கெமிக்கல்ஸ் வந்து மண்ணில் போட்டு மண்ணெல்லாம் மலட்டுத்தன்மையாக ஆயிடுச்சு, அதை வந்து நம்ம எப்படி திருப்பியும், ஏன்னா ஒரு மண்ணில் வந்து கெமிக்கல்ஸ் போட்டுட்டா 6 மாதம் ஆகுமா அது திருப்பி தன்னுடைய தன்மைக்கு வரும்போது. நம்ம மண்புழு உரம் ஏன் உற்பத்தி பண்ணுறோம், அது யாருக்காவது தெரியுமா? ஏன் உற்பத்தி பண்ணுறோம்? இந்த மண்ணுடைய மலட்டுத்தன்மை, அந்த கெமிக்கல்னால எல்லா மண்புழு அடியில் இருக்க மண்புழுவெல்லாம் வந்து இறந்து போக ஆரம்பிச்சிருது. அந்த காரணத்துக்காக தான் நம்ம என்ன இப்போ நம்ம மண்புழுவுகளை உருவாக்கி அந்த மண்புழுவை நம்ம திருப்பியும் மண்ணில் விடுறோம். ஏன் பஞ்சகாவியா கொடுக்கணும், அது தேவையா? நிறைய பேர் சொல்லுவாங்க ஈல்டு வந்து நிறையாவே வர்றது இல்லைங்க, அது கம்மியாக தாங்க வருதுன்னு. இல்லை, அதுதான் உண்மையான ஈல்டு. நம்ம என்ன பண்ணுறோம், கெமிக்கலை போட்டு ஈல்டு நிறைய ஆக்கிடுறோம். ஒரு மரத்தில் இவ்வளோ இருக்கும், அதை உடனே என்ன பண்ணுறோம், ஃபேஸ்புக்கில் போட்டுடுறோம், என் வீட்டில் பார்த்தியா கெமிக்கல் போட்டதில் இவ்வளோ வந்துருச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரிலாம் இயற்கையாக என்ன இருக்கோ இயற்கையோடு தான் நம்ம ஒத்து போகணும் இல்லைங்களா? ஸோ இப்போ மண்புழு உரத்தை பற்றி, தேங்காய் உரம் பற்றி, பஞ்சகாவியா பற்றி, மீன் அமிலம் பற்றி, பூச்சி விரட்டி பற்றி எல்லாத்துக்குமே நாங்கள் விளக்கத்தோடு அவங்களுக்கு சொல்லி தான் கொடுத்துட்ருக்கோமே தவிர வியாபார நோக்கம்ங்கிறது வந்து எங்களது செகண்டரியாக இருந்தது. அப்படி தான் எனக்கு மிஸ்டர் மதிப்புக்குரிய ஐயா அவர்கள் வந்து ஃபேஸ்புக்கில் எங்களுடைய இந்த செயல்பாடுகளை எல்லாம் பார்த்துட்டு பெரிய அங்கீகாரம் எங்களுக்கு கொடுத்தாங்க. உண்மையாலுமே ஆக்சுவலி நான் சும்மா பார்க்க தான் வந்து அவர் இங்கே ஏன்னா இது வந்து எனக்கு ஒரு உண்மையாலுமே இட்ஸ் அ கிரேட் பிளாட்ஃபார்ம். என்னை பற்றி நான் சொல்லிக்கிறதுக்கு இல்லை, எனக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்றதுல எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். இங்க இத்தனை பேர் உட்கார்ந்துருக்கீங்க, எவ்வளோ பேர் அந்த வியாபாரத்தை பார்த்துட்டு இருந்தா கூட ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த முதல் வரிசையில குழந்தைகளை எல்லாம் கூட்டிட்டு வந்து ஐயா சொன்னாரு, சூப் சம்பந்தமா சொல்லிட்டு இருந்தாரு, அப்புறம் நம்ம வெண்பூசணி பத்தி சொல்லிட்டு இருந்தாரு. நம்ம யூடியூப் எடுத்தா நம்ம என்ன பார்க்குறோம், அந்த நடிகருக்கு என்ன அதெல்லாம் மாற்றிட்டு இதில் இருக்கிற மாதிரி சம்பந்தங்களை எல்லாம் நம்ம பார்த்து நம்ம தலைமுறைகளுக்கு நம்ம அதை மட்டும்தான் விட்டுட்டு போக முடியுமே தவிர வேற ஒன்றுமே. ஏன்னா என்ன சொல்கிறாங்க, வருங்காலத்துல எல்லாம் ஒரு கேப்சூல் வந்துருமா, அந்த மாத்திரையை மட்டும் சாப்பிட்டா நம்ம வாழ்ந்துடலாம். இந்த விண்வெளியில் போகிறவங்களாம் அதான் சாப்பிட்றோம். அந்த விஷயத்துக்கு நம்ம பெருமையாக சொல்லிக்கிறோம். ஃபோனில் 5G வந்துருச்சு, இதில் இதை பார்க்குறோம் அதை பார்க்குறோன்னு. உங்கள் ஃபோனில் ஒரு விதையை போட்டால் வளர வைக்க முடியுமா உங்களால்? நிச்சயமா முடியாது. ஒரு கடுகு வந்து சின்னோண்டு, அந்த கடுகு உங்க போன்ல போட்டு பாருங்க, வளருமா? வளரவே வளராது. மண்ணில் போடுங்க. ஒரு தலைமுறைக்கு நமக்கு தேவையான விஷயத்தை அது கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கு. ஸோ வந்து எங்களுடைய ஷாப் அங்கே இருக்கு, மாடி தோட்டம் அமைச்சு தந்துட்டு இருக்கோம்.
அழகு பூக்கள் அந்த செடிகள் கொடுத்துட்ருக்கோம். அதே போல் நிறையா தொட்டாச்சினிங்கை பற்றி ஐயா சொல்லிட்டு இருந்தாங்க. அதே போல் நிறைய பிளான்ஸ் இருக்குது, நமக்கு இயற்கைக்கு தேவையான நிறைய பிளான்ஸ் இருக்குது. அப்படி நம்ம ரோட்டில் போகும்போது நிறைய பேர் பார்த்துருக்கீங்களா, ரோட்டில் அப்படியே ஓரமாக பார்த்துட்டே போய் இந்த செடிப்பா அந்த செடிப்பா அம்பாங்க. அப்போ எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும், ஐயோ நமக்கு இதெல்லாம் தெரியலேன்னு. இன்னமும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது. இயற்கை நமக்கு அள்ளி கொடுத்த விஷயங்கள் எவ்வளவோ இருக்குது. உலக மக்கள் தொகையை விட இயற்கை நமக்கு எவ்வளவோ கொடுத்துருக்கு. இங்கே இருக்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்தை இயற்கையிலேருந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுங்க. அதுதான் நீங்கள் உங்கள் தலைமுறைக்கு விட்டுட்டு போகக்கூடிய மிகப்பெரிய சொத்து. எல்லா வீட்லேயும் மாடி தோட்டம் அமைங்க, இயற்கை பண்ணுங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ. உண்மையிலுமே அவங்க பல ஊர்கள் பல மாவட்டங்கள் போயிட்டு நம்ம திருச்சியை பெருமையை சேர்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஊர் பொருட்களை பார்த்து சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. முகநூலில் தான் பார்த்துட்ருக்கோம். ரொம்ப நன்றி. உண்மையிலுமே அவங்க உள்ளத்துலேருந்து தான் வருது, அவங்க படிக்கலை, அவங்க செஞ்சிட்ருக்க வேலையை சொல்கிறாங்க. இயற்கைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய உங்களை நன்றி, உங்களுடைய வாழ்த்துக்கள். உங்கள் செய்யக்கூடிய பணி இன்னும் சிறக்க வன்மேலும் மேன்மேலும் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு பெரிய சக்தியை கொடுக்க வேண்டும் என்று உங்களால் சார்பாகவும் இங்கே மேடையில் சார்பாகவும் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். அடுத்தபடியாக இந்த மண்ணின் மைந்தன் விஜயகுமார், யோகா விஜயகுமார், அவரை பற்றி சொல்லிக்கிட்டோன்னு ஒரு நேரம் பேசிகிட்டு இருக்கலாம். அவர் சிறந்த பணி செய்து கொண்டிருக்கிறார். இதுவரையிலும் குடும்பத்தோட அவரும் அவரது மனைவி மகளும் 1000 அனாதைன்னு சொல்லக்கூடாது, 1000 அனாதை பிணங்களை அவர் கைப்பட வாக்கரிசி போட்டு அடக்கம் செய்து கொண்டிருக்கிறார். விஜயகுமார் அவர்கள் நல்ல உள்ளம் படைத்தவர். அவர் வீட்டிலேயே இந்த எல்லாம் வச்சுருக்கார். இந்த என்னென்ன பொருட்கள், திருவை, உரல், உலக்க, கலப்பை, என்னென்னமோ வச்சுருக்காரு. உண்மையிலுமே ஒரு நல்ல மனிதர். அவர் காலையிலேருந்து இங்கே வந்து பார்த்துருக்காரு. மக்கள் மன்றத்தில் கிட்டத்தட்ட ஒரு 15-16 வருடங்களுக்கு முன்னாடி நாணய கண்காட்சி அவர் சொல்லி தான் பக்கத்தில் சீனிவாச காலில் நடத்தினோம். அதனால் நிறைய என்னுடைய முன்னுதாரணமாக இருக்கார். அவர் கிராமலையா தாமரை எப்படி எங்களுக்கு உதவி பண்ணுறாரு, அதே மாதிரி நிறைய நிகழ்ச்சியில் உதவி பண்ணியிருக்காரு, உடைச்சிருக்காரு. நாங்கள் அந்த பக்கத்து முசிறிக்கு சீட்டு தான் நிகழ்ச்சி நடத்திக்கிட்டு இருந்தோம். வாங்க அப்படின்னு சொல்லி அந்த சீனிவாச கால் அன்றைக்கி 10,000 ரூபா, இன்றைக்கி இந்த காலுக்கு 20,000 நிகழ்ச்சின்னா அவர் ஒரு மூல காரணம். எங்களுக்கு திருச்சிக்கு அங்கேருந்து வந்தப்போனா ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க, சரி எடிட் பண்ணி கொடுக்குறான்னு சொல்லினாங்க. இப்போ அவருக்கே நாங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்கோம், அந்தளவுக்கு வளர்ந்துருக்கோம். ரொம்ப நன்றி. விஜயகுமார் அவர்கள் உங்களுடைய ஒரு சில நிமிடங்கள் விளையாற்றுவார். வணக்கம். ரொம்ப ஒரு முக்கியமான நிகழ்வுக்கு தமிழகத்தோட மைய பகுதியில் தீரர்களின் கோட்டமாம் திருச்சிராப்பள்ளி என்று சொல்லுவாங்க, அந்த பகுதியில் முக்கியமான முன்னெடுப்பு எடுத்துட்டு இருக்கிறார். யாரு? நம்ம தர்ம இயக்கம் சார்பாக பல பேர் தர்ம யுத்தம் நடத்துகிறாங்க. இங்கே ஒரு தர்ம இயக்கமே நடத்திட்டு இருக்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, மண்ணில் இருந்து நம்ம தொடர்பை விட்டுட்டோம், மண்ணோட தொடர்பை விட்டுட்டோம். இப்போ நீங்கள்லாம் இங்கே இருக்கீங்க பாருங்க, நீங்கள்லாம் வந்து ஒரு மருத்துவருக்கு இணையான நபர்கள், பெண்கள். ஆனால் இன்றைக்கு காலங்கள் எப்படி ஆயிடுச்சு தெரியுங்களா? நடந்தா வாக்கர்ஸ் கிளப்புங்கிறாங்க. நடந்தா அது நம்மளோட இயல்பு தன்மையா, இல்லை அதுக்கு ஒரு அமைப்பு வேணுமா? இயல்பு தன்மை. சிரிச்சா லாஃபர்ஸ் கிளப்புங்கிறாங்க. இப்போ நீங்கள் சிரிக்கிறீங்க அப்படின்னா பாருங்க, சொல்றாங்க நகைச்சா. குத்தூசி திரைப்பட இயக்குனர் சிவசக்தி அவங்க மேடைக்கு வருமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றேன். அப்ப சிரிச்சா லாஃபர்ஸ் கிளப்புங்கிறாங்க, நடந்தா வாக்கர்ஸ் கிளப்புங்கிறாங்க. சரி, சைக்கிளை மிதிச்சா சைக்கிள்ஸ் கிளப்புங்கிறாங்க, அதாவது சைக்கிளிங் கிளப். ஒவ்வொன்றுக்கும் ஒரு இயற்கை மனிதனிட்ட இருக்கக்கூடிய ஒரு தன்மையையே இப்போ வந்து ஒரு இயக்கமாக ஆக்கி நடைமுறைப்படுத்தக்கூடிய சூழலுக்கு நம்ம தள்ளப்பட்டுட்டோம். இது வந்து ரொம்ப கஷ்டமா இல்லையா? கஷ்டமா இல்லையா? இப்போ வர்த்தக விளம்பரம்லாம் எப்படி வருது? உடம்ப குறைக்கணுமா, என்கிட்ட வாங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்துடுச்சு. என்னங்க ஐயா, வெயிட் லாஸ் ப்ரோக்ராமுக்கு என்கிட்ட வாங்க அப்படிங்கிறாங்க ஒரு நிறுவனம். அப்படியா இருக்கு? நம்ம நிலைமை அப்படி ஆகிப்போச்சு. அழகா இருந்தவங்கெல்லாம், நெடுத்து வளர்ந்தவங்கெல்லாம் இப்போ குறுக்க வளர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இந்த சூழல் எப்படி ஆரம்பிச்சது? யார்கிட்ட இருந்து ஆரம்பிச்சது? எங்க இருந்து ஆரம்பிச்சது? சிந்திக்கணும். இது நம்ம கிட்ட இருந்து தான் ஆரம்பிச்சது.
இன்னைக்கு விதை திருவிழா. இங்க ஒரு விஞ்ஞானி, வேளாண் விஞ்ஞானி இங்க வந்திருக்கிறாங்க, சிவபாலன் ஐயா. குத்தூசி திரைப்பட இயக்குனர் சிவசக்தி வந்திருக்கிறாங்க. 140 கோடியில மிக உயரிய விருது பெற்ற, பத்மஸ்ரீ விருது பெற்ற நம்ம கிராமாலயா தொண்டு நிறுவனத்தின் நிறுவனர் தாமோதரன் இங்க வந்திருக்கிறாங்க. சேஃப் அறக்கட்டளை மதிப்பிற்குரிய, நம்ம மதிப்பிற்கும் போற்றுதலுக்கும் உரிய கஜோல் மேடம் வந்திருக்கிறாங்க. அப்ப இதை நீங்க பார்க்கணும், சீர்தூக்கி பார்க்கணும். எல்லாத்தையும் யோகநாதன் ஒருங்கிணைச்சிட்டார், யாரையும் விட்டு வைக்கல. இது எல்லாத்துக்கும் தேவை. என்ன மேடம்? உங்களுக்கும் தேவை, பத்மஸ்ரீ விருதாளருக்கும் தேவை, விஞ்ஞானியா இருந்தாலும் தேவை, திரைப்பட இயக்குனர் இருந்தாலும் தேவை. ஆனா இன்றைக்கு என்ன பண்றாங்க? வேளாண் சார்ந்த பெருமக்கள், வேளாண் சார்ந்த நம்ம மூத்த குடியோட பெருமக்கள் மக்களை நாடி, உங்களை நாடி அவங்க இங்கே வந்திருக்கிறாங்க. இடையில யாரும் புரோக்கர்லாம் வேண்டாம், இடைத்தரகரே வேண்டாம், நாங்களே முன்ன வரோம். எந்த மண்ணில் விளைவித்தோமோ அந்த மண்ணோட வாசனை, அதற்கு உள்ள விதைகளை உங்க கையில கொடுக்கிறோம். இதை நீங்கள் விளைவியுங்கள். நாங்கள் இந்த நிகழ்ச்சி மூலமாக, நாங்கள் சொல்லக்கூடிய கருத்து மூலமாக, இந்த கருத்தை யார் உங்கள் வீட்டில் நீங்கள் முன்னெடுக்கிறீர்களோ அவர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் 10 லட்சம் ரூபாய் இவங்க கிஃப்டா கொடுக்குறாங்க. 10 லட்சம் 10 லட்சம் கிஃப்டா கொடுக்குறாங்க. எப்படி 10 லட்சம் கிஃப்டா கொடுப்பாங்க தெரியுமா சிஸ்டர்? தெரியுமா? நானே இப்ப சொல்றேன், நான் ஒவ்வொரு அரங்கத்திற்கும் வரும்பொழுது நான் 10 லட்சம் ரூபாய் இங்கே என்னோட நிகழ்ச்சி அட்டென்ட் பண்றவங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் ஃப்ரீயா தரேன் அப்படிங்குவேன். உடனே எல்லாரும் கண் விரிய பார்ப்பாங்க. 10 லட்சம் ரூபாய் ஃப்ரீயா கொடுக்க முடியுமா? முடியாதா? கண்டிப்பாக முடியும். ஏனென்றால் நாங்கள் வாழ்வியல் நெறியை சொல்லிக் கொடுக்கின்றோம். ஒரு மனிதன் இயல்பாக சுவாசம் செய்ய இயலவில்லை என்றால் செயற்கை சுவாச கருவி மூலமாக அவரை 24 மணி நேரம் இயங்க வைப்பதற்கு 7500 ரூபாய் அந்த செயற்கை சுவாச கருவியோட வாடகை கட்டணம். தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்க வேண்டும் என்றால் 24 மணி நேரத்துக்கு 7000 ரூபாய் வாடகை கட்டணம். வெறும் 24 மணி நேரத்துக்கு. உங்களோட ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், சுவாச மண்டலம் சரிவர செய்யலை அப்படின்னு, உங்களோட ரத்தத்தில் உள்ள யூரியா சரியாக பிரிக்கப்படலை, இந்த சிறுநீரகம் சரியா வேலை செய்யல அப்படின்னா, டயாலிசிஸ் பண்ணணும்னா, ரத்த சுத்திகரிப்பு பண்ணணும்னா 5000 ரூபாய். இப்போ உங்களுக்கு இந்த கிட்ட பார்வை தூர பார்வை பிரச்சனை இருக்கு, புரை நோய் வருது, அதற்கு ஆரோக்கியமில்லாத உணவுகளை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அதற்கு வர உள்ள பிரச்சனைகளுக்கு, அதற்குள்ள நம்ம தற்காப்பிற்கு செலவிடக்கூடிய காரியங்கள். அப்ப இன்றைக்கு நீங்க சுவை 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 என்று இன்றைக்கு நம்மளை ஒரு நுகர்வு கலாச்சாரத்தில் சுவையூட்டி மூலமாக இந்த குட்டி குழந்தைகளை, சுட்டி குழந்தைகளை அடிமையாக்கி வைத்திருக்கின்றார்களே பெரும் நிறுவனங்கள். இப்போ இந்த பொண்ணுக்கு நான் இந்த விஞ்ஞானிகள்கிட்ட நான் பேசினேன். சார், நான் என்னோட ஓய்வு பெற்றும் பணி ஓய்வு பெற்றும் இன்னும் நான் இந்த இயற்கை சார்ந்த பரப்புரையிலே நான் என் வாழ்க்கையை நான் அர்ப்பணித்திருக்கின்றேன். அதற்கு கிரியா அறக்கட்டளை மூலமாக இதை நான் விழிப்புணர்வு ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றேன் என்றார். அப்ப மக்கள் வாழ்வதற்காக தன்னையே அர்ப்பணித்திருக்கக்கூடிய இந்த விஞ்ஞானிகள் நல்ல கரவொலி எழுப்பணும், நல்ல கரவொலி எழுப்பணும். ஏன் அப்படின்னா இந்த உலகம் எப்படி இருந்தது தெரியுங்களா? மண்ணா இருந்தது. மண்ணும் மண்ணை சார்ந்த இடமும், மலையும் மலையை சார்ந்த இடமும், நீரும் நீரை சார்ந்த இடமும், கடலும் கடலை சார்ந்த இடமும் இருந்தத மண்ணெல்லாம் இப்ப காங்கிரீட் தளமாக்கிட்டோம். மண்ணெல்லாம் காங்கிரீட் தளமாக்கிட்டோம். சாதாரணமாக விளைந்த செடிகள், கொடிகள், மரங்கள், இதை உண்ண குருவி எச்சம் போட்டது பாருங்க, அது வளர்ந்தது. அதை பார்த்த மனிதர்கள், நம்மளோட முன்னோர்கள், அதுல அதை மருத்துவ குணத்தை அறிந்து பச்சையில மருத்துவம் செஞ்சாங்க. அவங்க தான் யோகி சித்தர்கள் அப்படின்னாங்க. அதை அறிவியல் ரீதியாக நிரூபணம் செய்தவர்கள் இதை போல விஞ்ஞான பெருமக்கள். அப்ப இப்படி இயற்கையாக நடக்கக்கூடிய விஷயங்களையே இன்றைக்கு என்ன சொல்றாங்க? 2 நிமிஷத்துல ரெடி பண்ணிடலாம். என்னத்த? உணவை 2 minutes மம்மி, நீங்களும் அதை தான் செஞ்சு தரீங்க. உங்க சாப்பாட்டில்
சத்து இருக்கா விஷம் இருக்கா அப்படின்னு நீங்க இவரை போய் கேட்டு பாருங்க. இயற்கை மருத்துவர் இதற்கு முன்பு பேசினார். பெரும்பான்மையாக நாம் சத்தற்ற உணவை, நஞ்சுள்ள உணவை ருசித்து நாம் சாப்பிடுகின்றோம். குதிரை குப்புறவும் தள்ளி விட்டதும் இல்லாம குழியும் பறிச்ச கதையாக நீங்கள் ஒவ்வொரு வீட்டிலையும் குடும்ப விளக்காக இருப்பவர்கள் இன்று உள்ள நவநாகரிக வர்த்தக விளம்பரத்தை நம்பி நீங்கள் உணவு என்று நீங்கள் ஆரோக்கியமற்ற நச்சான உணவை நீங்கள் கொடுக்கின்றீர்கள். என்ன சார், நான் என் பிள்ளையை நான் கொன்னுடுவேனா தெரியுது. ஆனா இன்றைக்கு சொல்றாங்க நுகர்வோர் இதுல பானிபூரி சாப்பிட்டா கேன்சர் வந்துடும். அவங்க அந்த உணவு அந்த பிரிவு போய் கண்டுபிடிக்கிறாங்க. பஞ்சு மிட்டாய் சாப்பிட்டா கேன்சர் வந்துடும் போய் உணவு கலப்பட பிரிவு அவங்க அந்த கண்டறியும் பிரிவு போய் கண்டறிகிறாங்க, விழிப்புணர்வு ஏற்படுத்துறாங்க. அப்ப என்ன சொல்றாங்க, கலர் நிறமிகளை கொண்ட உணவுகளை தவிர்த்திடுங்கள் அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு எல்லாத்துக்கும் ஒரு பிணி இருக்கு. வள்ளலார் சொன்னார், பசிப்பிணி தான் பிணியிலேயே மோசமான பிணி. அவன் தன்னிலை இழந்து அவன் திருட ஆரம்பிச்சிடறான், கோவம் ஆரம்பிச்சிருது அப்படின்ட்டு. இன்றைக்கு அது மட்டுமல்ல, ஐயா பேசிட்டு இருக்கப்போ சொன்னாங்க, இந்தியாவிலேயே ஒரு மிகப்பெரிய பிணி இருக்கு. அந்த பிணியெல்லாம் சேர்ந்து இன்றைக்கு ஒரு இயக்கமாக இருக்கின்றது. அதுதான் இனி பிணி, சுகர் பேஷண்ட். என்னது இனி பிணி? அந்த பிணியில இந்தியாவிலேயே முதன்மையான மாநிலமாக இருப்பது நம்ம தமிழ்நாடு. அப்ப இதற்கெல்லாம் காரணிகள் யாரு கண்டுபிடிக்கிறாங்க? நான் சொல்லல, விஞ்ஞானியை வச்சுக்கிட்டே சொல்றேன். அவரும் பேசினார். படர்கின்ற கொடி செடி, அதில் வரக்கூடிய காய்கறி, இதுல உள்ள தானியங்கள் இங்கு வரும்பொழுது அவர்கிட்ட கலந்துரையாடும் பொழுது 50 வகையான அரிசி வகைகள், தானிய வகைகள் இருக்கு. எத்தனை வகை? 50 வகையான அரிசி வகைகள். அதற்கப்புறம் சிறுதானிய வகைகள் 10 விதமான சிறுதானிய வகைகள் இருக்கு. ஐயா வாங்க ஐயா, 10 விதமான சிறுதானிய வகைகள் இருக்கு. கொடியில இருக்கக்கூடிய காய்கறி விதையை வச்சிருக்கிறாங்க. அப்ப உங்களை என்ன சொல்றாங்க இவங்க, நோய் நொடி இல்லாத ஒரு சமூகத்தை பார்க்க வேண்டும், நஞ்சில்லா உணவை நீங்கள் நாட வேண்டும், அதை பிள்ளைகளுக்கு நீங்கள் இந்த துரித உணவு என்று கொடுக்க கூடாது, அப்ப நீங்க அதை சாப்பிட வேண்டும். இதைத்தான் அவங்க வலியுறுத்துறாங்க. யோகநாதனோட முக்கியமான குறிக்கோள், நோயில்லா நல்லுலகம் படைக்க வேண்டும், மருந்தில்லா ஒரு நம்ம மனித குலத்தை உருவாக்க வேண்டும். இன்றைக்கு மருந்து தான் முக்கியம். கஜோல் மேடம் கூட சொல்றாங்க, அவங்க அவசர நிமித்தமா அடுத்த பணிக்கு செல்ல வேண்டியதா இருக்கு. இருந்தாலும் அவங்களும் இதை பரப்புரை செய்ய வேண்டும். ஏன் அப்படின்னா அவங்க ஒரு இயற்கை அங்காடி வச்சிருக்கிறாங்க. நான்லாம் அங்க போய் தான் அங்காடி வாங்குவேன். அவங்க சேஃப் அறக்கட்டளையில் மனிதனுக்கு மட்டுமல்ல உடல் ஆரோக்கியத்துக்கு அவங்க சேஃபா இருப்பாங்க எப்போதுமே. அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும், இங்க வந்திருக்கவங்க குடும்ப இல்லத்தரசிகள், ஏனென்றால் தமிழகத்தில் இந்த சமையல் செய்யக்கூடிய மிகப்பெரிய நுட்பனர் நீங்க தான். ஐயா வாங்க ஐயா, யோகநாதன் ஐயா வாங்க. இப்ப நீங்க தான். அப்ப இவர் என்ன நீங்க வாங்கி வச்சுக்கணும். யார? சிகரம் ஃபவுண்டேஷன் வச்சிருக்கிறார் பாருங்க, அறக்கட்டளை. இவர் தான் உள்ளூர்ல இருந்து உலகம் வர, மாவட்டம் விட்டு மாவட்டம், மாநிலம் விட்டு மாநிலம், தேசியம் விட்டு தேசியம், கண்டம் விட்டு கண்டம். இன்றைக்கு நான்லாம் பார்க்குறேன், அவரோட பதிவில் பார்க்கும்பொழுது இங்கே இருப்பார், திடீர்னு இலங்கையில் இருந்து பதிவு போடுவார், திடீர்னு நேபாளத்தில் இருந்து போடுவார். ஏன் அப்படின்னா தாங்காத முசிறியில் நம்ம இந்த திண்ணை கோணத்தில் பிறந்தவர் தான் இவர். ஆனால் இவரோட லட்சிய என்ன சொல்றார் அப்படின்னா, நோய் இல்லாத சமூகத்தை உருவாக்க வேண்டும். இயற்கை கொடையாக கொடுத்திருக்கக்கூடிய தானியங்களை உங்க கையில கொண்டு வந்து சேர்க்கிறார். அதற்குள்ள விஷயங்களை இவர் என்ன பண்றாரு, எடுத்து மக்கள்கிட்ட கொண்டு போறார். இத்தனை அரிசி இருக்குங்க, 7 நாள் 7 தானியத்தை சாப்பிடுங்க, 7 நாள் 7 கீரையை சாப்பிடுங்க, 7 நாள் 7 அரிசியை சாப்பிடுங்க, உங்களுக்கு நோயே வராது அப்படிங்கிறார். அதற்காண்டி இவர் என்ன பண்றாரு,
பகுதி விட்டு பகுதி, மாவட்டம் விட்டு மாவட்டம், மாநிலம் விட்டு மாநிலம், தேசியம் விட்டு தேசியம் போறார். உறக்க குரல் கொடுத்து கொண்டே இருக்கின்றார். ஓயாது உறங்காது உறக்க பரப்புரை செய்து கொண்டே இருக்கின்றார். இந்த இடத்துல எல்லாமே இயற்கை சார்ந்து. அப்ப இங்க விஞ்ஞானி கிரியா அறக்கட்டளை இவங்க என்ன சொல்றாங்க? அறிவியல் ரீதியாக ஆத்தன்டிகேட்டராக நிரூபணமான விஷயங்களை இங்க செய்யறாங்க. அதற்கு மேலும் வலு சேர்க்கக்கூடிய வகையில் நம்ம இயற்கையை நாம் காக்க வேண்டும் அப்படின்னோன்னா அதற்கு முன்னுதாரணமாக இன்றைக்கு வேற யாரும் பெரிய நட்சத்திரங்கள்லாம் கூப்பிடுறதில்ல. இதை பாருங்க, இங்கேயே நம்பிக்கை நட்சத்திரமா இருக்கிறார் ஐயா. எந்திரிங்க ஐயா, உங்களை தான் எந்திரிங்க. மரம் முருகானந்தம் ஐயான்ட்டு பேர். 1 லட்சம் இல்ல, 1 அல்ல, 2 அல்ல, 100 அல்ல, 1000 அல்ல, 2000 அல்ல, 1 லட்சம் அல்ல, 8 லட்சம் மரக்கன்றை நட்ட மகத்தான மனிதர். அரசு போக்குவரத்துல ஓட்டுநராக இருந்தவர். அப்ப இதை போல நபர்களை அடையாளம் காட்டுறார். எங்கெல்லாம் இருந்து இது உங்க வீட்டில இருந்து ஆரம்பிக்கணும். நாங்க வேளாண்ல உற்பத்தி பண்ணவங்க எந்த விதமான கடையும் வேண்டாம், நாங்களே நேரடியாக சந்தைப்படுத்துகின்றோம். வேளாண் உற்பத்தியாளர்களுக்கும் நீங்க நுகர்வோருக்கும் இந்த தளத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதுக்கு விதை திருவிழா ஒரு பாலமாக இருக்கின்றது. இங்க இயற்கை சார்ந்த மருத்துவம், இலவச மருத்துவம், அவங்கள்ட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கணும்னா 300. என்னங்க சார்? அவர் எல்லாத்தையும் அவர் ஏத்துக்கிறார். ஆமா, போன் பண்ணி அப்பாயின்மெண்ட் முன்பதிவு செய்யணும். அவருக்கு நேரம் இல்லைன்னா உங்களால போய் பார்க்க முடியாது. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒன் ரூஃப்ல ஒரே இடத்துல அவர் ஊர் ஃபுல்லா சேர்ந்து என்ன 70 அரிசிகள், தானியங்கள், கொடி வகைகள், செடி வகைகள் எல்லாவதையும் கொண்டு வந்துட்டார். அப்ப இந்த இடத்துல நீங்கள் பயன்பெற வேண்டும் என்று சொல்லி உங்களோட நல்ல தன்மையை, ஒரு மனிதனோட தன்மை என்னது? ஆரோக்கியம். ஆனா இப்ப நீங்க ஆரோக்கியமா இருக்கீங்களா சிஸ்டர்? சார் ஆரோக்கியமா இல்லையா அந்த சிஸ்டர்? அவங்களுக்கு நீங்க வழி சொல்லணும். ஏன்? எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா நம்ம வீட்டில இருந்து தான் ஆரம்பிக்குது. உண்ணக்கூடிய உணவிலிருந்து தான் ஆரம்பிக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு இந்த விதை திருவிழா நிச்சயமாக விடை தரும் விழாவாக இருக்கும். ஆகையினால எங்கு இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் நீங்கள் இயற்கையை சார்ந்து இயற்கையை நாடி வாழ வேண்டும். ஏனென்றால் சிரிக்க வேண்டும் என்றால் லாஃப்டர்ஸ் கிளப், நடக்க வேண்டும் என்றால் வாக்கர்ஸ் கிளப், சைக்கிள் ஓட்ட வேண்டும் என்றால் சைக்கிளிங் கிளப் என்று நிறைய நிறுவனங்கள் சந்தைப்படுத்தி வரக்கூடிய இடத்துல அது ஒன்றும் சங்கம் செய்யக்கூடிய விஷயம் அல்ல. அது தங்கமான குடிமக்கள் செய்யக்கூடிய அன்றாட வாழ்க்கையில் செய்யக்கூடிய விஷயம்தான். அதை நீங்கள் வாழ்க்கையில் கடைபிடித்தால் அருப்பெருமாற்றல் கருணையினால் உடல் நலம், நீல் ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ இயலும். அதற்கு அடித்தளம் உங்களுக்கு அமைத்து கொடுப்பது இந்த இயற்கை தான். இந்த இயற்கை தான் அந்த இயற்கை படைத்த தானியங்களையும் அதன் விதைகளையும் அதற்கு தேவையான உரங்களையும் நமது இந்த அக்னி அறக்கட்டளை, கிரியா அறக்கட்டளை, பசுமை சிகரம் அறக்கட்டளை இணைந்து சோழ தேசத்தில் விதை திருவிழாவாக உங்கள் முன் கொடுத்திருக்கின்றது. இந்த கொடையை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த நல்லதொரு வாய்ப்பை வழங்கிய சிகரம் அறக்கட்டளை நிறுவனர் மதிப்புக்கும் போற்றுதலுக்கும் உரிய யோகநாதன் அவர்களுக்கு நன்றி கூறி இடம் அமர்கின்றேன். நன்றி, வணக்கம். ஏன் ஆரோக்கியமாக இல்லை நீங்கள் சொல்லுங்கள். என்ன சாப்பிட்றீங்களோ நல்லா மாற்றி சாப்பிடுங்க. என்னென்னா மாற்றி சாப்பிட்றோன்னா காலையில் டீ குடிக்கிறதுக்கு போல் காப்பி இல்லை, காப்பி குடிக்கிறதுக்கு நெஸ்காப்பி இல்லை, நெஸ்காப்பி இதெல்லாம் லெமன் டீ கிடையாது. நம்ம சுக்குமல்லி காப்பி, வரகு கஞ்சி, சிறுதானிய கஞ்சி, கூழு கஞ்சி, கம்மங்கூழ், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றணும், ஒரே நாளில் மாற்ற வேண்டாம். சொல்லுவாங்க, நான் இந்த கலைஞர் எழுத்து பக்கத்து போனேன், ஒரு அம்மா கம்மங்கூழ் வச்சுருந்துச்சு, சாப்பிட்டேன், வெங்காயம்லாம் போட்டுச்சு, கடலைப்பருப்புலாம் கொடுத்துச்சு, இந்த அண்ணது அந்த ரவுண்டாக இருக்குமே வாயில் ஒட்டுமே அந்த சக்கரம்லாம் கொடுத்துச்சு, சுண்டைக்காய் இதெல்லாம் கொடுத்துச்சு, கடலைப்பருப்பு கொடுத்துச்சு.
ஆனால் இங்கேருந்து நான் ஜீயபுரம் போகிறதுக்குள்ள டர்ன்னு வந்துருச்சு. அதுலேருந்து கமஞ்சோதே நீ பாட்டிவிட்டேன். ஏ லூசு பிடிச்ச பாயிலே, உன் உடம்புக்குள்ள அவ்வளோ கழிவு இருக்குடா. அந்த நீ கமஞ்சோறு உள்ளே போனீங்க, அந்த கழிவை வெளியே கழட்டி விடுறான். அவன் கமஞ்சோறு வாழ்க்கையில் அந்த கமஞ்சோறு வெளியே வந்ததுக்கப்புறம் கமஞ்சோத்தை நிப்பாட்டி போடுறான். சரியா? அப்புறம் கேழ்வரகு களி சாப்பிட்றான். களி சாப்பிட்டா என்ன பண்ணும்? உனக்கு கால்சியம் பத்தினா ஒரு மலம் வராது. உனக்கு நல்ல பொருள் என்ன, சக்கையை புழிஞ்சு எடுத்துப்படும் கால்சியம். அந்த கேழ்வரகுல வந்து கால்சியம் இருக்குது. சக்கையை புழிஞ்சு எடுத்துப்படும், மலமே வராது. அது தின்னா எனக்கு வரவே இல்லை, கேழ்வரகு சாப்பிட்றதில்ல. அப்புறம் வெள்ளை வெள்ளையாக வேணும் அரிசி. இது சிகப்பரிசி. வெள்ளை என்ன கார்போஹைட்ரேட், அதில் எதுவுமே இல்லை. அதுவும் அறவேக்காடு. அப்படி பார்த்தா அப்படி வச்ச நொழுக்குன்னு உள்ளே போகணும். இந்த மாதிரி வாங்க சிவரசங்கரன் சார், வாங்க ஒரு நிமிஷம் பேச வாங்க வாங்க. அது மாதிரி பேசுனா நிறைய பேசிக்கிட்டு இருக்கலாம். ஒரு மனிதன் நல்ல முறையில் நல்லா இருக்கு அப்படின்னா என்ன வேணும்? கை வேணும். முதல்ல வலது கை, ரெண்டாவது இடது கை, மூன்றாவது என்ன வேணும்? கை தட்டுங்க. அவங்க பேர் என்னங்க? சதாசிவம்ங்க. கை ரெண்டு கை இருந்துட்டாலும் நம்பிக்கை வேணும். இன்னைக்கு வந்திருக்கிறீங்கன்னா எவ்வளவோ வேலையை விட்டுட்டு இன்னைக்கு சனிக்கிழமை பெருமாளா கும்பிட போகணும், எங்கே போகணும் அங்கே போகணும், 4வது சனிக்கிழமை லீவு. எவ்வளவோ வேலையை விட்டு, யாருக்கும் வேலை இருக்கு, எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு, எனக்கு செஞ்சிருக்கோம். எவ்வளவோ வேலையை விட்டு இந்த சோசியல் மீடியா, புத்தகம் இதெல்லாம் தாண்டி நீங்கள் வந்திருக்கிறீங்க அப்படின்னா ஏதாவது ஒன்று கற்றுக்கிட்டு போகணுன்னு தான் வந்திருக்கிறீங்க. நீங்கள் எவ்வளவோ புத்தகம் படிக்கலாம், எவ்வளவோ பேப்பர் படிக்கலாம், என்னென்னவோ பார்க்கலாம், டிவி பார்க்கலாம், வச்சு டிவி பார்க்கலாம். இங்கே ஒன்று கிடைக்காதா அப்படின்னு தான் வந்திருக்கிறீங்க. உங்களுக்கு கிடைக்கும். என்ன வேணும்? உங்களுக்கு அந்த நம்பிக்கை வேணும், வேற ஒன்றுமே இல்லை. இதை சாப்பிட்டா நல்லா ஆயிடலாம். என்னது? இதை சாப்பிட்டா நல்லா ஆயிடலாம், இதை போட்டால் நல்லா விளையும், இந்த உரத்தை போட்டால் நல்லா மண் வரும், இந்த தண்ணி போச்சுன்னா நல்லா வரும். அந்த நம்பிக்கை தான் நமக்கு வேணும். சரிங்களா? இந்த நுகர்வோர் அமைப்பிலிருந்து நமது பெட்காட் சிவசங்கரன் ஐயா வந்திருக்காரு. அவர் வந்து அவங்க அப்பாவும் நிறைய நுகர்வோர் நிறைய செஞ்சுருக்காங்க. இந்த பாலங்கள், ரோடுகள், எங்கெங்கெல்லாம் பிரச்சனை நடக்குதோ அங்கெல்லாம் வந்து முதலாளாக நின்று நல்ல கோரிக்கைகளை பல இடங்களில் செய்கிறாரு. அவரும் நாங்களும் சேர்ந்து ஒரு நிகழ்ச்சி நடத்தலான்னு ஒரு வருஷமாக ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த நிகழ்ச்சிக்கு நான் கூப்பிட்டுருந்தேன். கன்சியூமர் அவர் அந்த என்ன பணிகள் செஞ்சிட்ருக்காங்க, அவரோட பணி என்னன்னு ஒரு 5 நிமிடம் பேசுவார். இந்த நிகழ்ச்சி இதோட முடிக்கிறோம். ஈவினிங் ஒரு 3 மணிக்கு மேலே பிரிட்டோராஜ் நீர் வளங்களை பற்றி பேசுகிறதுக்கு தலைவாசலில் பேசிக்கிட்டு இருக்காரு. ஒரு அதிகபட்சமாக 3 மணி 4 மணிக்கு வந்துடுவார். இன்றைக்கி முன்னாடி சொல்லியிருக்கேன், 35% தான் தண்ணி இருக்குது. அந்த தண்ணிலாம் ஆச்சுன்னா நம்ம தண்ணிக்கு போராட வேண்டிய வேலை இருக்கும். அதனால் நீர்நிலைகளை பற்றி பேசக்கூடிய பிரிட்டோராஜ் வராரு. உங்கள் நண்பர்கள் யார் வந்து அனுப்பி வைக்கலாம், பேச வர சொல்லுங்கள், கேட்க வர சொல்லுங்கள். அவர் வந்து ஈவினிங் நல்ல ஒரு மண்ணின் மைந்தன், தலைமை சேகத்தில் வேலை பார்த்துக்கிட்டு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு ஊராக போய்கிட்டு வந்துட்டுருக்காரு. ஈவினிங் அவர் பேசுகிறாரு. இப்போது பெட்காட் சார் சிவசங்கரன் அவர்களை பேச அழைக்கின்றோம். எல்லோருக்கும் வணக்கம். இந்த ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ண ஒரு அண்ணன் அவர்களுக்கும் அவங்க கூட இருந்த சகாக்கள் எல்லாருக்கும் என்னை முதல் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு நுகர்வோருக்கு என்ன வேணும்னு நாங்கள் எப்பயுமே சொல்கிறோம்னா அவங்களோட தேர்வு மேலே ரொம்ப கவனம் வேணும்னு சொல்கிறோம். இன்றைக்கி சந்தைப்படுத்தல் வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. தவறான விஷயங்கள் சரியான மீடியம் மூலமாக சந்தைப்படுத்தி நம்மளை சென்றடையுது. நமக்கு தேவையான விஷயம் நம்மளை ரொம்ப தள்ளி இருக்குது. நமக்கும் நம்மளோட தேர்வுலேயும் நமக்கு எப்பயுமே ஒரு கவனம் இல்லாத இருக்குது. இப்போ நீங்கள் நம்ம பிளாஸ்டிக் சொல்கிறோம், தாய்ப்பாலில் பிளாஸ்டிக் வந்துருச்சு, மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் போய் தாய்ப்பாலில் வச்சுக்கிறோம். இந்தியா டயபெட்டிக்கு கேபிட்டல்னு சொல்கிறான். இப்போ கேன்சருக்கும் இந்தியா கேபிட்டல்னு சொல்கிறான். இதுக்கு காரணம் நம்ம வாழ்வியல் முறையும் நம்மளோட உணவு கலாச்சாரங்களும் ரொம்ப மாறி போயிடுச்சு. ஒரு இயற்கையான உணவுங்கிறதுக்கு பெரிய சாதனையாக இருக்குது. ஆனால் ரொம்ப சாதாரணமான விஷயம். அதை திருப்பி நம்ம கொண்டு வர்றதுக்கு ரொம்ப போராட வேண்டியதாக இருக்குது. அதுக்கு அதோட பெரிய சூழ்ச்சி இதுக்கு பின்னாடி இருக்கிற சந்தை. ஆனால் இப்போ என்ன வேணால் சந்தைப்படுத்தட்டும், என்ன வேணால் விளம்பரப்படுத்தட்டும், மக்களாகிய நம்மக்கிட்ட அந்த தேர்வும் விழிப்புணர்வும் கண்டிப்பாக இருக்கணும்.
ஒவ்வொரு நுகர்வோருக்கும் அவங்க கொடுக்குற காசுக்கு வந்து ஒரு நல்ல பொருள் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் நம்ம. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய ரிசர்ச்சஸில் வந்து இந்த குழந்தைங்கள் சாப்பிட்ற பால் பவுடரு இதில் வந்து நேச்சுரலாகவே சுகர் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, இது அந்த குழந்தைங்க உட்கொள்வது ரொம்ப ஆபத்துக்குரிய விஷயம்னு சொல்கிறாங்க. இன்னும் நம்ம சந்தையில் வந்து எவ்வளோ விஷயங்கள் வந்து வெளிநாடுகளில் பேன் பண்ண பொருட்கள் வந்து நம்ம சந்தையில் இன்னும் இருந்துக்கிட்டே இருக்குது. இப்போ இது வந்து அரசாங்கம் என்ன பண்ணணும் அதெல்லாம் சொல்லும் போது அவங்களுக்கு வந்து இப்போ பொருளாதாரத்தில் 10வது இடத்துல இருந்து 5வது இடத்துக்கு வரணும், அந்த மாதிரி பல பிரச்சனை இருக்கிறதால மார்க்கெட்டை ஓரளவு கண்ட்ரோல் பண்ண முடியுமே தவிர ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாது. ஆனால் நுகர்வோருக்கு தான் ஒரு விழிப்புணர்வு வேணும், நல்ல பொருளை சாப்பிட்டு ஆரோக்கியமாகவும் நல்ல உடலாகவும் இருக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், நமக்கு வந்து நம்மளோட உடல் உழைப்புங்கிறது இல்லாமல் போனதுனாலே நமக்கு வந்து இன்சுலின் ரெசிஸ்டராக மாறிடுவோம். அதனால் எல்லாம் நல்ல பொருளை சாப்பிடணும், நல்ல பொருளை தேர்ந்தெடுக்கணும். இந்த மாதிரியான இயற்கை சந்தை வந்து ஒரு சந்தை மாதிரி எப்பயோ நடக்காமல் நமக்கு எப்பயுமே கிடைக்கணுங்கிற மாதிரி விஷயத்துக்காக தான் நானும் அவங்க யோகநாதன் ஐயாவும் ரொம்ப முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம். எப்பயுமே இது கிடைக்கணும், இதை நீங்கள் எப்பயுமே நல்லா ஊக்குவிக்கும் போது இது தொடர்ச்சியாக இது மாதிரி நடக்கும்னு நினைக்கிறேன். அன்றைக்கி இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்தவங்க எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சிவசங்கரன் சார் அவர்களுக்கு. சிவசங்கரன் சாருக்கு ஒரு நன்றி. அவர் பல வேலைகளை செஞ்சிட்ருக்காரு. நுகர்வோர் அமைப்பு நல்லா வச்சுருக்காங்க. இந்த நிகழ்வு இதோட இங்கே முடியுது. உங்களுக்கு விதை வேணும்னு வாங்கிக்கலாம். நாங்கள் எத்தனை பேர் வர்றாங்க எப்படிங்கிறலாம் அரேஞ்ச் பண்ணல, அதனால் உணவு ஏற்பாடு பண்ணல. இங்கே உணவுக்கான ஒரு சிக்கல்கள் இருக்கிறதுனால வெளியிலேருந்து கொண்டு வர முடியல. அதனால் நீங்கள் உணவுகள்லாம் முடிச்சுட்டு ஒரு 3 மணி போல் 3 மணிக்குள்ள வந்தீங்கன்னா அந்த அடுத்தபடியான நிகழ்ச்சிகள் நல்லது கலந்துக்கலாம். 3 மணிக்கு அடுத்த நிகழ்வு ஆரம்பமாகும். மாலை 5 மணிக்கு பெருடராஜ் சார் அவர் வராரு. ஒரு 6-7 மணி வரைக்கும் 8 மணி வரைக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கலந்துக்கலாம். ரொம்ப நன்றி.